ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணி எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். ஃபுல்லுமே மரமும் செடியும் தான் இருக்கும். நல்லா காற்றும் நல்லா இருந்துச்சு. வெக்க வந்து அவ்வளோவா தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு டோல்கேட் வந்துச்சு. நாங்களும் காசு வாங்க போகிறாங்கன்னு பயந்துட்டே இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உள்ளே நுழையும் போது பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேஃபுக்காண்டி போலீஸ் நின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஊட்டி போகிறோம். ஊட்டி வந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப டிராஃபிக் ஜாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. எல்லா பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலுமே தேயிலை தான். கண்ணுக்கு எட்டுற தூரம் வர தேயிலை தோட்டம் தான் இருக்கு. எல்லாருமே ஊட்டிக்கு வந்திருந்தாங்க இந்த சம்மர் லீவுக்கு. நாங்கள் போகிற வழியும் பாருங்கள், நிறைய காரில் நிப்பாட்டி என்ன பண்ணாங்க, தேயிலை தோட்டத்தில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஒரு ஃபோட்டோ 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா லாரியாக நிற்குதுன்னு பார்த்தா தான் தெரியுது, இங்கே தான் கேரட்டை வந்து ஏற்றுமதி பண்ணுற இடம். இங்கேயே கழுவி சுத்திகரித்து லாரியில் வந்து அடுக்கி எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு போர்டை பார்த்தோம். அதில் என்ன இருந்ததுன்னா, ஊட்டிக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் அப்படி சொன்னோன்னே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்து ஊட்டியை ரீச் ஆனதும் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகி கிளம்புறதுக்காண்டி எங்களோட காட்டேஜுக்கு வந்தோம். நாங்கள் புக் பண்ண காட்டேஜ் என்னதுன்னா YWCA ஆனந்தகிரி. நாங்கள் புக் பண்ணது அப்பர் காட்டேஜ். மேலே போய் எங்களோட வீட்டு சாவியை வாங்குறதுக்கு போனோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து மண்டபம் இருக்குது, 2 மண்டபம் இருக்குது. ஒரு மண்டபத்தில் வந்து மேரேஜும், இன்னொரு மண்டபத்தில் வந்து வளகாப்பு வீட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. சாவியை வாங்கிட்டு எங்கள் ரூமை கூட பார்க்கலங்க, அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், போய் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகி நாங்கள் வந்து அடுத்த ஒரு இடத்த பார்க்க போனோம். அதை வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்.